என ஏற்கனவே பிறந்தவள் இவளோ. உனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான். அத்தை, இந்தாங்க உங்களுக்கு காஃபி. கொண்டா மருமவளே, உங்கள்கிட்ட நான் கேட்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீயே என் மனசை புரிஞ்சுக்கிட்டு கொண்டு வந்துட்டேவோ. அத்தை, நான் பக்கத்தில் கவிதாக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு சீக்கிரம் வா. அக்கா, மருமவளே மருமவளே என் மருமவளே. சரி போ, அதான் உங்கள் மாமியார் கூப்பிட்டாங்களே, இப்போ தான் வந்தேன். போய் எங்காலும் பேசிக்கிட்டு உட்காந்துட போகிறான்னு அழைப்பு போட்டாங்க. போ, நாங்கள் பின்னாடியே வாரோம். யார தேடிட்டு இருக்க? உங்க மாமன் பையனையா? லூசு மாதிரி பேசாத. எதா இருந்தாலும் நின்று கேட்டுட்டு போ. நீ வாட்டுக்கு பேசிட்டு போனா என்ன அர்த்தம்? என்னத்த கேட்க சொல்ற? நேத்து நான் பார்க்கல, நீ அவன் கூட நின்று பேசிட்டு இருந்த. கூட உங்க அண்ணன் நின்றுட்டு இருந்தாரு. அதான் நீயே சொல்றியே எங்க அண்ணனும் கூட நின்றுட்டு இருந்தாருன்னு. அப்புறம் இதுல கேட்க என்ன இருக்கு? நான் அவங்க கூட தனியா பேசிட்டு இருந்தா கூட நீ இந்த கேள்வி கேட்டிருந்தா நியாயம் இருக்கு. கூட தான் எங்க அண்ணன் இருந்தார்ல. இப்படி நீ பேசினதுக்கு நான் தான் உன் மூஞ்சில கூட முழிக்க கூடாது. என்ன ஏஞ்சல் இங்க தனியா நின்னுட்டு இருக்கா? பிந்து, ஐயோ, இப்பதானே அவனை பேசி அனுப்புன, அதுக்குள்ள வந்து இவன் நிக்கிறான். இவன் என்ன வம்புல மாட்டி விடாம போக மாட்டான் போலியே. சொல்லுங்க சஞ்சய், என்ன நீங்க இந்த பக்கம் வந்திருக்கீங்க? அது நான் தோட்டத்துக்கு போலான்னு வந்தேன். நீ என்ன இங்க வந்திருக்க? என்னையா தேடிட்டு வந்த? இல்லை இல்லை, நான் இந்த வழியே வந்துட்டு இருந்தேன். நீங்கள் வந்து திடீர்னு பேச ஆரம்பிச்சிட்டிங்களா, அதனால தான் நானே நின்றுக்கிட்டேன். வேற ஒன்றும் இல்லை. அடி கள்ளி, மாமனை பார்க்க வந்துட்டு இல்லைன்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாத்த பாக்குறியா? விடுவனா இந்த மாமன்? ஏ ராகுல், நீ எங்க இங்க? நானும் பிந்துவும் பேசிட்டு இருக்கோம். நீ எதா இருந்தாலும் அப்புறமேல் வந்து பாரு. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்களா? என்ன பேசுறீங்க? அதுவும் என் ஃப்ரெண்டோட உனக்கு என்ன பேச்சு? அவ நான் கட்டிக்க போற பொண்ணு. உன் ஃப்ரெண்டுனா அந்த லிமிட்டோட இரு, புரிஞ்சுதா? வா போலாம் பிந்து. முதல்ல அவ மேல இருந்து கையை எடு. பிந்து, வா போலாம். டேய் சஞ்சய், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வா போலாம். சரிண்ணா. மருமவளே, கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கணும்னு தெரியுமா? ஐயோ, அங்கே வாருடா, குண்டா வைக்காமையே அடுப்பை பற்ற வச்சிருக்காளேடா. பற்ற வச்சுட்டு கூட குண்டா வைக்கல அத்தை. இது என்னமோ பெரிய விஷயமாட்டு சொல்றீங்க. வாய் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறாளே, என் பிள்ளைகளுக்கு கருவாட்டு குழம்புனா உசுராச்சே. இவன் மட்டும்தான் ருசியா செய்வா. நாங்கெல்லாம் என்ன ருசி இல்லாமையா செய்யறோம்? அம்மா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருமா. தொணன்னு பேசி அண்ணியை ஏமா டார்ச்சர் பண்ற? ஒரு நாள் என் பிள்ளைக என்ன தொல்லைன்னு சொன்னதில்லையே. ஒரு நாள் சமைக்கிறங்கிற கூத்துல இப்படி பண்றாளே. என் பிள்ளையே என்ன தொணன்னு பேசுறாதேன்னு சொல்லி புட்டானே. குழந்தனாரே, பேசாம அத்தையை உள்ள கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைங்க. சரி சரி அண்ணி, இதோ கூட்டிட்டு போயிடுற அம்மாவை. ஏம்மா இப்படி பண்றீங்க? இங்க வெளியே உட்காந்து சமைக்கிறாமே, எல்லா குடும்பத்தோட உட்காந்து சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கலாம்ல. இல்ல சண்டை ஓட்டுக்கிட்டே இருங்க என்ன ஆரம்பாரு. ஏண்டா, அவளுக்காக என்ன வயிறியடா? ஒரு நாள் உங்க அண்ணன் என்னை இப்படி பேசுனதே இல்லையே. வெங்காயத்தை போடு, நான் போய் ரெஸ்டே எடுக்கிறேன். எனக்கு தெரியும், நீங்க முதல்ல போங்க. குழம்பு மட்டும் நல்லா இல்லாம இருக்கட்டும், அப்புறம் இவளை வச்சுக்கிறேன் நானு. சபா, மழையே வந்து ஓஞ்ச மாதிரி இருக்கு. சபா பாபா, என்ன ஒரு மனம், என்ன ஒரு மனம். என்ன கருவாட்டு குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்ட போல. வாங்கக்கா, என்னை கிண்டல் பண்றதுக்குனே வந்துருவீங்க. இன்னும் நான் வைக்கவே இல்லை, அதுக்குள்ள உங்களுக்கு மணக்குதா? ஆமா அக்கா, வளகாப்புக்கு என்ன பண்ணலான் இருக்கீங்க? அலப்பெல்லாம் போட்டுட்டீங்களா? அதை ஏன் கேட்குற? என்னோட தங்கச்சிக்கு வளகாப்பு பண்றதுக்குள்ள அவங்க அம்மா அப்பா நல்ல நாள் பார்த்து வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு போனாங்கன்னு சொன்னா. இப்போ கேட்டால் 2 நாளில் வளகாப்புங்கிறாங்க. அதுக்குள்ள எல்லாம் அழைப்பு சொல்லி, சாப்பாட்டுக்கு சொல்லி, டெக்கரேஷன் பண்ணி எவ்வளோ வேலை பண்ணுறது. இல்லாட்டி சிம்பிளா பண்ணிடுங்க. உங்க முக்கியமான சொந்தத்துக்கு பக்கத்துல எல்லாம் சொல்லிக்கா. ஆஹா, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதாமா. நல்லா கிராண்டாக மண்டபத்தில் வச்சு பண்ணணுன்னு அவங்க அம்மா அப்பா ஆசைப்படுறாங்க.
அவிகளுக்கு இருக்கிறது ஒரே உள்ளே இல்லை, அப்படித்தான் ஆசைப்படுவாங்க. என் கொழுந்தனாருமே சரின்னு சொல்லிட்டா. அப்படி இனி நாங்கள் பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஏக்கா, உங்கள் அத்தை கூடவா ஒன்றும் சொல்லலை? அவங்க அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்களே. காசு செலவு பண்ணுறதுனா பேசக்கூட மாட்டாங்க. நீ வேற, நானும் எங்கள் மாமியார் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சின்ன மருவும் மேலே அம்புட்டு பாசம். என் மேலே பாசம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, பாசமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் சின்னவு மேலே கொஞ்சம் ஒருபடி பாசம் அதிகம்னு வைய. எங்க மாமியாருக்கெல்லாம் என் மேல பாசம் இருக்குதான்னு எனக்கு ஒரே சந்தேகம்தான். பேச சொன்னா மூஞ்சி இழுத்துக்கிட்டு போவாங்க, சண்டைக்கு வர சொன்னா மட்டும் ஆளா முந்திக்கிட்டு வந்துருவாங்க. அது என்னக்கா, உங்கள் மாமியார் சொன்னா மட்டும் உங்கள் முகத்தில் ஒரு ஒளிவட்டம் தெரியுது? ஆமா, உண்மைய சொன்னா ஒளிவட்டம் என்ன, எல்லா வட்டமும் தெரியத்தானே செய்யி. சரி, அப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நாமளும் நீ கிளம்ப வேண்டியதான். அக்கா இருங்க, எல்லாம் சாப்பிட்டு போலாம். இல்லாத்தா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உன் மாமியாருக்கு நாங்கள் இங்கே வந்து நியாயம் பேசுற தெரிஞ்சாலே போச்சு, எங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. சரி, நாங்க போயிட்டு வாரோம். சரிக்கா. என்னத்த இன்னும் கோவமாவா இருக்கீங்க? கோவப்படாதீங்க. ம் ம். நீ உட்காருமா. எங்கடா பெரியவனை காணோம்? அண்ணி இப்பதான் கூட்டிட்டு வர போயிருக்காங்க. அட அட அட, கருவாட்டு குழம்புமே பழைய சோறும் அவ்வளவு அருமையா இருக்குண்டா. மருமவளே, அதான் பெரியவனும் வந்துட்டான்ல, எடுத்து கொடு. அடடா, இன்னைக்கு கருவாட்டு குழம்பும் பழைய சோறுமா? அருமை அருமை. இந்தாங்க உங்களுக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரிஞ்சுதான் நான் இன்னைக்கு செஞ்சேன். நம் 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 நம்.